வணக்கம் ராதிகா. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து வேலைகளும் தற்போது மும்முரமாக அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகளை முடித்துள்ளார்கள். இந்த நிலையில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை அதிமுக சார்பில் கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ராமநாதபுரம் அதிமுகவில் உட்கட்சி பூசல் என்பது அதிகமாக இருந்து வருவதாக கூறப்பட்ட நிலையிலும், அதேபோல் முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட இருப்பதாகவும் அதற்கான ஆயத்த பணிகளை அவர் ஏற்கனவே செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் தற்போது தமக்கு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட சீட்டு மறுக்கப்பட்டு பாஜகவிற்கு ஒதுக்கியதை அடுத்து அவர் மிகவும் அப்செட்டில் இருந்துள்ளார். இந்த நிலையில் மணிகண்டனை தொடர்பு கொண்ட தாவேகாவினர் தாவேகா கட்சிக்கு அழைத்ததாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து தற்போது தாவேகாவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் அதேபோல் விஜயும் நேரடியாக மணிகண்டனை தொடர்பு கொண்டு தாவேகாவில் இணைந்து செயல்படுமாறு அழைப்பு விடுத்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் நாம் மணிகண்டனை தொடர்பு கொண்டு கேட்டபோது தாவேகாவிலிருந்து அழைப்பு வந்தது உண்மை என்றும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுகவின் நிலை அழிந்து கொண்டிருக்கின்றது என்றும் கூறினார். அதேபோல் தற்போது தம்மை நம்பியுள்ள மக்களையும் மாவட்ட மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமக்கு உள்ளதால் தாவேகாவிற்கு செல்வதற்கான ஆலோசனையில் தனது ஆதரவாளருடன் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் அதிமுக என்பது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கி அதனை மிகவும் செயல்படுத்தி வந்தார். ஆனால் தற்போது ராமநாதபுரத்தில் அதிமுக அழிந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் விஜய் நேரடியாக தம்மை தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைத்துள்ளதால் அது தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும், விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஏற்பாடு நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். இருந்த போதிலும் அதிமுக தம்மை வளர்த்த கட்சி என்பதால் அதன் மீது அன்பு கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிகா.